ஒரு இரவில் யாரோ கதவை தட்டுவாங்க. கதவை தட்டினா முதல்ல திறக்க மாட்டார். யாரோ பையனாக தான் இருப்பான், ஏதோ விளையாட போகிறான் அப்படின்னு அந்த வாதியார் கோவமாக இருப்பார். திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் போய் கதவை திறப்பார். கதவை திறந்து பார்த்தா அங்கே ஒரு உருவம் நிற்கும். அது குட்டையாக இருக்கா நெட்டையாக இருக்கா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். வெள்ளையாக இருக்கா கருப்பாக இருக்கா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். இப்படி அதை பற்றி ஒரு விளக்கம் தருவாங்க. அது நான் உள்ளே வரலாமா ஜி அப்படின்னு கேட்கும். உள்ளே வாங்க. இங்கே பாங்கு பாபுங்கிறது யார் அப்படிங்கும். நான் தான். நீங்கள் மேக்ஸ் டீச்சர் தானே? ஆமாம். வணக்கம் சார், நான் ஒரு அயல் கிரகத்துலேருந்து வரேன். நான் ஒரு ஏலியன். உள்ளே வரலாமா அப்படின்னு திரும்ப கேட்கும். உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூடுவார். எவனோ ஒருத்தன் ஏலியன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்துக்கிறான், யாரோ ஒரு பையன் நம்மளை ஏமாற்ற போகிறான் அப்படின்னு தான் அப்போதும் அவருக்கு தோன்றும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நான் ஆண்ட்ரிமோடா கேலக்சிலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு அது சொல்லும். அப்போ அவர் நம்ப ஆரம்பிப்பார். ஏன்னா அதை பார்த்தாலே தெரியும். அது கையை நீட்டினா ஒரு விரல் மட்டும் நீளமாக இருக்கும், மற்ற விரல்லாம் குட்டையாக இருக்கும். இன்னொரு கையை நீட்டினா கட்டை விரல் மட்டும் நீளமாக இருக்கும், மற்றதெல்லாம் குட்டையாக இருக்கும். அவருடைய மூஞ்சியை பார்த்தீங்கன்னா பறவை மாதிரி இருக்கும். ஆஹா, அயல் கிரகவாசி தான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் பதட்டத்தோடு கேட்பார்.